கைஸ், நான் உங்க வர்ஷா. இந்த வீக் உங்களுக்காக நான் ஒரு புதுவிதமான ஒரு ஹாரர் கண்டென்ட்டோட வந்திருக்கேன். போன வீக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த தடவை நம்ம பார்க்க போற என்ன கேம், கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாரர் கேம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, பேய் பிடிச்ச வீடு பார்த்துட்டோம், பேய் பிடிச்ச பீச் கூட பார்த்துட்டோம். பேய் பிடிச்ச பீச் துமாஸ் பீச், அதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை பற்றி நான் நரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஹாரர் கேம்ஸ். அதாவது ஹாரரான கேம்ஸ், கேம்ல கூடயாடா ஹாரர் வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. டாப் 5 ஹாரர் கேம்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் திரும்பவும் சொல்றேன், இது எதுவுமே வந்து ஹாரர் கேம்ஸ். இந்த ஹாரர் கேம்ஸ்க்கு பின்னாடி எல்லாமே ஹிஸ்டரி இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஸ்டோரிக்குள்ள போகும்போது சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி எதுவுமே எங்கேயுமே உண்மைன்னு சொல்லிட்டு சயின்டிபிக்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ இது வந்து மக்கள் நம்புறாங்க. அதை தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் கேண்டில் வித் ஹாரர். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிட்நைட் மேன் கேம். இந்த மிட்நைட் மேன் இந்த கேமோட நேம் வச்சு நமக்கு வந்துட்டு ஒரு மூவியே வந்து இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாரரான மூவி. டைம் கிடைச்சிச்சுன்னா அந்த மூவி எடுத்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் சிமிலராக இந்த கேம் வந்துட்டு அமெரிக்காவில் அதிக அளவு மக்களால் வந்துட்டு இப்போ வரை விளையாடப்பட்டு இருக்கு. ஒரு உண்மையான கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டு இருக்கு. இந்த மிட்நைட் மேன் கேம்ல வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மிட்நைட் மேன் கேமை எத்தனை பேர் வேணாலும் நம்ம விளையாடலாம். பட் எத்தனை பேர் விளையாடுறோமோ அத்தனை பேரோட பேரையும் ஒரு பேப்பர்ல எழுதி, அத்தனை பேரோட, இப்போ நான் விளையாடுறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் விளையாடுறாங்கன்னா என்னோட நேம், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட நேம் தனித்தனியாக பேப்பர்ல எழுதி, என்னோட ஒரு சொட்டு ரத்தம், என் இன்னொரு ஃப்ரெண்டோட ஒரு சொட்டு ரத்தம், இன்னொரு ஃப்ரெண்டோட ஒரு சொட்டு ரத்தம், இந்த மாதிரி 3 பேரோட ரத்தத்தையும் ஒரு சொட்டு விட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேமே, நான் சொல்ற எல்லா கேமே வந்துட்டு நம்ம வீட்டில் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த உடன் டோர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உடன் டோருக்கு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த கேம்ல மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம மாத்திரம்னு நினைச்சாலும், அல்லது மிட்நைட் மேன் அவனுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலும், நம்ம வந்து ஒரு ஹாலசினேஷனுக்குள்ள மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹாலசினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாலோசினேஷன் அப்படின்றது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். அந்த மோசமான ஒரு மைண்ட் செட்ல இருந்து அகைன் நம்மளால வெளியிலே வர முடியாது. மென்டலி டிப்ரெஸ் ஆகி நம்மளோட மென்டல் அவேர்னஸ் வந்து சுத்தமா வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உடன் டோர் கீழே வந்து பேர் எழுதி வச்சுட்டோம். எத்தனை பேர் விளையாடுறோமோ அத்தனை பேரோட பேரையும் ஒரு பேப்பரில் எழுதி ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டு விட்டு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கரெக்டா 11 மணி 59 செகண்ட்ல நம்ம வந்துட்டு அந்த உடன் டோரை லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம முடிக்கும் போது கரெக்டா வந்து டைம் வந்து 12 o'clock இருக்கணும். அப்படி 12 o'clock இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நான் தட்ட ஆரம்பிக்கிறேன்னா, தட்ட ஆரம்பிச்சுட்டு 12 o'clock ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 22 times வந்து நம்ம அந்த உடன் டோரை லாக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி லாக் பண்ணும்போது நமக்கு சில விதமான பேச்சு குரல்கள் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா, அந்த மிட்நைட் மேன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கேம் வந்துட்டு விடிய காலையில 3:33 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன கேம்னா, அந்த மிட்நைட் மேனோட கண்ணுல படாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்ஸ்லயும் கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு ஒளிஞ்சு அந்த மிட்நைட் மேன்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்படி இன்கேஸ் அந்த கேம்ல ஒருவேளை நம்ம 3:33 வரைக்கும் நம்ம வந்து அந்த மிட்நைட் மேனோட கையில மாட்டாம நம்ம வந்துட்டு தப்பிச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த கேமை வின் பண்ணிட்டோம்னு வந்துட்டு அர்த்தமா. அப்போ மிட்நைட் மேன் போகும்போதே நமக்கு அந்த நெகட்டிவிட்டியும் கூடவே நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் நம்ம கூடவே போயிடும். அண்ட் பாசிட்டிவா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உண்மையான நம்ம ரியல் லைஃப்ல விளையாடுற கேம் எல்லாத்தையுமே 2 பேர் ஆப்போனன்ட், இப்ப நான் ஒரு டீம், இன்னொரு ஆப்போனன்ட் டீம் இருந்தாங்க அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதுதான் நமக்கு வந்து ரூல்ஸ். ஆனா இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மிட்நைட் மேன் எந்த விதமான ரூல்ஸையுமே அவன் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டான்.
நம்ம தான் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி விளையாடணும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து வில்லன் மேனோட கண்ணில் மாட்டிட்டா தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உப்பு நம்ம வந்து அந்த பேப்பர்ல ரத்தத்தை விடுறோம்ல, அப்ப விடும்போதே நம்ம வந்து உப்பையுமே எடுத்துட்டு போயிடணுமா. அந்த உப்பை சுத்தி நம்மளை சுத்தி வட்டம் போட்டு நின்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நின்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மணி 33 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன ஆனாலும் அந்த உப்பு வட்டத்தை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை வெளியில வர வைக்கிறதுக்கு மிட்நைட் மேன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவானா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்குமா, மிட்நைட் மேன் நம்ம பின்னாடி ஒரு கருப்பு கலர்ல புகை மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் இந்த மிட்நைட் மேன் உங்க பக்கத்துல வர்றானோ அப்போ ஒரு புகை மாதிரி ஒரு உருவமாகவும் இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப ஒரு லோ -டிகிரி ரொம்ப டெம்பரேச்சர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெயினா வந்துட்டு மெழுகுவர்த்தியை நம்ம பத்த வைக்கணும். இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். மெழுகுவர்த்தியை பத்த வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் இந்த மெழுகுவர்த்தி பிடிச்சிட்டே நம்ம போகும்போது இந்த மெழுகுவர்த்தி இடையில அணைஞ்சிருச்சுன்னா அடுத்த 10 செகண்டுக்குள்ள நம்ம அந்த மெழுகுவர்த்தியை பத்த வைக்கணும். அப்படி பத்த வைக்கல அப்படின்னா நம்ம கையில எடுத்துட்டு வந்த உப்பை கொண்டு நம்மளை சுத்தி ஒரு வட்டம் போட்டு 3:33 வரைக்கும் நம்ம அந்த வட்டத்தை விட்டு வெளியில போகாம இருக்கணும். இதுதான் மிட்நைட் மேன் கேம். இந்த மிட்நைட் மேன் கேம்ல வந்துட்டு நம்ம இன்கேஸ் ஏதாவது அந்த மிட்நைட் மேனுக்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலோ, கேமோட ரூல்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னாலும் அந்த மிட்நைட் மேன் நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனையும், உள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கனையும் ஒன்னொன்னா பிடுங்கி எடுத்துட்டுவானா. அப்படி ஒன்னொன்னா பிடுங்கி எடுக்கும்போது நமக்கு எல்லா விதமான வலியும் வந்துட்டு இருக்குமா, ஆனா நம்மளால நம்முடைய கை கால்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு ஹாரரான கேம். இந்த கேமை நீங்க விளையாண்டீங்கன்னா என்ன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எனக்கு. ஸோ நம்ம செகண்ட் கேம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்டா பார்க்க போற கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி ட்ரை போன். இந்த கேமுமே வந்துட்டு நமக்கு மிட்நைட் மேன் கேம் மாதிரியே தான், சிமிலர் தான். வீட்டில் தான் விளையாட போறோம். இந்த கேம் இந்த கேம்ல ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை போன் கேம் விளையாடுறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த கேம் விளையாட முடியும். டீமாவோ அல்லது எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாமோ அப்படின்ற ரூல்ஸ் கிடையாது. அண்ட் செகண்டரி இந்த கேமை நம்ம லைஃப்ல ஒன் அண்ட் ஒன்லி டைம் மட்டும்தான் நம்மளால விளையாட முடியும். அதுக்கப்புறம் நம்மளால விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை நீங்க விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இன்கேஸ் அந்த ஆன்மா பெர்மிஷன் கொடுத்தாதான் நீங்க அந்த கேம் விளையாடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்மா வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மறுநாள் காலையில வர்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா வந்து பெர்மிஷன் கொடுக்க உங்களுக்கு மறுக்கும் போது அந்த ஆன்மாவோட நெகட்டிவிட்டி அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்றது, அந்த நெகட்டிவிட்டி வந்துட்டு சன்ரைஸ் வர்ற வரையுமே இருக்குமா. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் வேற எங்கேயும் இருக்க சொல்றாங்க. மேலும் இந்த கேம் விளையாடும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சத்தம் வரக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், ரேடியோ, டிவி அண்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா கிளாக், அந்த கிளாக்ல உள்ள பேட்டரியை கூட ரிமூவ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஆன்மா பெர்மிஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த கேம் வந்து நம்ம விளையாடலாம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியா இருக்கோம், நான் மட்டும் இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வேற வீட்டில் போய் இருக்க சொல்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் அந்த ஆன்மா பெர்மிஷன் கொடுக்க மறுத்து அந்த வீட்டில் நம்ம அதையும் தாண்டி இருந்தோம் அப்படின்னா தவறான நெகட்டிவான தாட்ஸ் நிறைய தோணி நம்மளை வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கருத்தா நம்பப்பட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த ட்ரை போன்ஸ் கேம் நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். சிமிலர் மிட்நைட் மேன் கேம் மாதிரியே தான் இந்த கேமும். இந்த கேம் நம்ம கரெக்டாக 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பாத்ரூம்குள்ளே போய்க்கிறோம். அங்கே போயிட்டு ஒரு கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு நான் ரீட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா வரும்னு சொல்கிறாங்க. ஐ எம் அவேர் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ், ப்ளீஸ் கம் நோ, லெட்ஸ் வி ப்ளே. இந்த வேர்டை வந்து நம்ம சொல்லணுமா. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் உன்னை எதிர்பார்க்குறேன், என்னோட வருகை எனக்கு பிடிச்சிருக்கு, வா நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்றோம். சொல்லும்போது சில பல பேச்சு குரல்கள்லாம் கேட்டுச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வந்துட்டு இந்த கேம்குள்ள என்டர் ஆயிடுச்சு, நம்மளோட விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்கேஸ் பேச்சு குரல்கள் கேட்காம ஏதாவது தூக்கி போடுற சத்தமோ இல்லை ஏதாவது உடைக்கிற சத்தமோ அந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மறுநாள் காலையில தான் வரணும். அந்த நெகட்டிவிட்டி நம்மளை வந்து மைண்ட் செட்டை வந்து ரொம்ப மோசமாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்கேஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா ரூம்லயுமே கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சு இருந்து அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிக்கணும். இந்த கேம் வந்து விடிய காலம் 3 மணி வரையும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 3 மணி வரையும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ 3 மணி வரை நீங்க அந்த ஆன்மாட்ட மாத்தாம தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூம் இருக்கும். அந்த பெரிய ரூம்குள்ள போயிடணும்.
உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு இப்போ நான் ரீட் பண்ற லைனை சொல்லணும். தேங்க்யூ ஃபார் பிளேயிங், யூ மஸ்ட் லீவ் நோ, யூ ஆர் நோ லாங்கர் வெல்கம். அதாவது என்னோட விளையாண்டதுக்கு ரொம்ப நன்றி, நீ வந்ததுக்கும் ரொம்ப நன்றி, இனிமே நீங்க வராத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது நைட்டு வந்து அப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கதவு திறந்து மூடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அந்த ஆன்மா நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சேம் இதே தான், அந்த ஆன்மா வீட்டை விட்டு போறவரை நீங்க சேம் இதே லைனை திரும்ப 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 மென்ஷன் பண்ணி சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ இதுதான் நமக்கு தி ட்ரை போன்ஸ் கேம். இந்த கேமே நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த விளையாட மாதிரி தாட் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்க்க போறது சார்லி சார்லி கேம். இந்த சார்லி சார்லி கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவுமே ஒரு ஃபேமஸான மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இந்த சார்லி சார்லி கேமை அதிக அளவில் கனடா, அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல உள்ள பீப்புள் தான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேமுக்கான ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பர்ல 4 காலம் பிரிச்சுக்கணும். அதுல எஸ், நோ, எஸ், எஸ், நோ, நோ, எஸ் இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பென்சில் 2 பென்சிலை கிராஸா வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆன்மாட்ட நம்மளுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா இந்த சார்லின்றது ஒரு இந்த சார்லின்றது ஒரு சின்ன பையன். இந்த சின்ன பையனை ஒரு மத சடங்குல பலி கொடுத்துட்டதாகும். அந்த பலி கொடுக்கும்போது அவனுக்குள்ள நிறைய விதமான தீய ஆன்மாக்கள் தீய சக்திகள் உள்ள போனதால அவன் இன்னமும் ஆசை நிறைவேறாத ஒரு ஆன்மாவா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரை நம்பிட்டு இருக்காங்க. அந்த சார்லி சார்லி கேம்ல இப்ப அவன்கிட்ட நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சார்லி சார்லி ஆர் யூ ஹியர், சார்லி சார்லி நீங்க இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம எல்லா விதமான என்ன கேள்வி கேட்டாலுமே அந்த பையன் ஆன்மா வடிவத்துல நமக்கு என்ன எஸ் அல்லது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சார்லி சார்லி ஷால் வி ஸ்டாப் த கேம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது அந்த ஆன்மா எஸ்ன்னு சொல்லிட்டு பதில் சொன்னா மட்டும்தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். இப்படி எஸ்ன்னு சொல்லி பதில் சொல்லாம பென்சில் நோல நின்னுச்சு அப்படின்னா நம்ம விளையாண்டுட்டே இருந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் கேட்கணும். இந்த கேமை பாதியிலேயே நம்ம லீவ் பண்ணிட்டு போகக்கூடாது. இதே மாதிரி அமெரிக்கால 2019 கொரோனா டைம்ல ஒருத்தர் ஒரு ஃபன்னுக்காக இந்த கேம் எடுத்திருக்காரு. இந்த கேம் எடுத்து அவர் விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த ஆன்மா கேட்டிருக்காரு அந்த ஆன்மாட்ட, சார்லி சார்லி ஷால் வி ஸ்டாப் த கேம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த ஆன்மா அவர் கேட்கறப்ப பூரா பென்சில் நோ 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 நோலே நின்றுருக்கு. அப்புறம் சரி விளையாண்டுட்டே இருந்திருக்காரு. ஃபைனலி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் சார்லி சார்லி ஷால் வி குவிட் த கேம் அப்படின்னு கேட்கும்போது எஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. இதுதான் சார்லி சார்லி கேம். இந்த சார்லி சார்லி கேமை நீங்க விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல எனக்கு லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தி எலிவேட்டர் கேம். நம்ம பார்த்த மித்த கேம்லயே ரொம்ப ஒரு ஹாரரான கேம் அண்ட் ரொம்ப ஒரு வினோதமான கேம் அப்படின்னா இந்த எலிவேட்டர் கேமை சொல்லலாம். இந்த எலிவேட்டர் கேம் விளையாடுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த எலிவேட்டர் கேம் விளையாடணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் எலிவேட்டர் இருக்கணும். தட் மீன்ஸ் லிஃப்ட் இருக்கணும். அந்த லிஃப்ட் 10 ஃப்ளோர்ஸா இருக்கணும். 10 ஃப்ளோர்ஸ் இருக்கணும் அந்த லிஃப்ட்ல. அண்ட் 10 ஃப்ளோருமே அந்த லிஃப்ட் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு குட் கண்டிஷன்ல அந்த லிஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேம் விளையாடுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளா தனியா ஒரு ஆளா மட்டும்தான் இந்த கேம் விளையாடணும். அண்ட் இந்த கேம் நீங்க விளையாடும் போது எக்காரணம் கொண்டும் பாதியிலே விடக்கூடாது. இப்போ இன்கேஸ் நீங்க ஏதாவது நான் உங்களுக்கு அந்த ஃப்ளோர் வரிசையா சொல்றேன், அந்த ஃப்ளோர் ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல நீங்க ஆஹ் அடுத்த ஃப்ளோர்ல இருந்து யாராவது ஆள் வர்றாங்க அப்படின்னா திரும்ப இந்த கேமை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாதியிலே விட்டுட்டு போக கூடாது அண்ட் பாதியிலையும் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கேம் என்ன ஆகும், இந்த கேம் விளையாடுறதால நமக்கு என்ன இதாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைனலி நம்ம 10th ஃப்ளோருக்கு போவோம். அப்படி 10th ஃப்ளோருக்கு போகும்போது நமக்கு வேற ஒரு டைமென்ஷன்ல போய் இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகும். தட் மீன்ஸ் பேரலல் யூனிவர்ஸ்ல எல்லாம் போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பேரலல் யூனிவர்ஸ்ல நம்ம மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு இந்த இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதை எந்த ப்ரொசீஜர்ல இந்த லிஃப்ட்ல போகணும்னா அப்படி போகும்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க லிஃப்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோருக்கு போகணுமா, அடுத்து 4th ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோருக்கு போகணுமா, 2nd ஃப்ளோர்ல இருந்து 6th ஃப்ளோரு, 6th ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோரு, 2nd ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோரு. 10th ஃப்ளோர் போகும்போது அந்த லிஃப்ட் 10th ஃப்ளோருக்கு போய் டைரக்டா ஓப்பன் ஆகாம திரும்ப 5th ஃப்ளோர்லயே இறங்குமா. அப்படி 5th ஃப்ளோர்லயே வரும்போது 5th இருந்து திரும்ப 1st ஃப்ளோருக்கு போறோம்.
அப்படி திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு டைரக்டா போயிருச்சு அப்படின்னா அந்த கேம் அதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்க வந்து அந்த லிஃப்ட்டை திரும்பி பார்க்காம உங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்கேஸ் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராம 10th ஃப்ளோருக்கு அகைன் போய் திரும்ப போச்சு அப்படின்னா இந்த கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இதே ப்ராசஸை நீங்க வந்து ரிவர்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க போகும்போது ஒரு 20-25 வயசுல ஒரு பொண்ணு வந்துட்டு அழகா இருப்பாங்களா அந்த பொண்ணு வந்துட்டு உங்களோட லிஃப்ட்ல வருவாங்களா. நீங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த பொண்ணோட எதையுமே இன்கேஸ் அந்த பொண்ணோட முகம், அந்த பொண்ணு வச்சிருக்க பொருள்கள், இன்கேஸ் அந்த பொண்ணோட பிம்பம் வந்துட்டு அந்த லிஃப்ட்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில ரெஃப்ளெக்ட் ஆனா கூட அதை கூட நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்குமா. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, எங்க போகணும், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கேள்விகள்லாம் கேட்குமா. அப்படியே அந்த பொண்ணு நிறைய கேள்விகள் கேட்கும்போது நீங்க எதுக்குமே ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆன்சர் பண்ணாம திரும்ப நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். செகண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் ஃப்ளோர் போகாம திரும்ப வந்துட்டு 10th ஃப்ளோருக்கே போச்சு அப்படின்னா இந்த லிஃப்ட் போய் கனெக்ட் ஆகுற இடம் வேற ஒரு டைமென்ஷனா இருக்குமா. தட் மீன்ஸ் பேரலல் யூனிவர்ஸா இருக்குமா. அப்படி அது வந்துட்டு லிஃப்ட்ல அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல நீங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்க கண்ணால பார்த்து ரசிச்சுக்க மட்டும்தான் முடியுமா. இன்கேஸ் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு வெளியில போனீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல மாட்டிக்கிங்கன்னா இதே மாதிரியே ஆயிரக்கணக்கான லிஃப்ட் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான லிஃப்ட்ல நீங்க எந்த ஒரு லிஃப்ட்ல வந்தீங்களோ அந்த ஒரு லிஃப்டால மட்டும்தான் திரும்ப வந்து நிஜ உலகத்துக்கு உங்களால வர முடியும்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்களால நிஜ உலகத்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் எலிவேட்டர் கேம். யாராவது அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த எலிவேட்டர் கேமை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்னதும் சரி, இதுக்கப்புறம் சொல்ல போறோம் சரி, எந்த கேமுமே வந்து நீங்க என்னோட சஜஷன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். ட்ரை பண்ணி பார்த்தா பேய் வரும், பிசாசு வரும், நம்மளை பிடிச்சிட்டு போயிடும், அதுக்காக கிடையாது. தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நமக்குள்ள நம்மளே வந்துட்டு க்ரோன் அப் பண்ணிக்கிற கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்றேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சார்லாட்டிஸ் வெப். சார்லாட்டிஸ் வெப், நான் நேம் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நேம் கரெக்டாக இங்கே போடுறேன். சார்லட் ஸ்வாப், இதுதான் இந்த கேமோட நேம். இந்த சார்லட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சார்லட் ஸ்வாப்ன்றது ஒரு சின்ன பொண்ணாங்க. இந்த சார்லட் ஸ்வாபோட அம்மா வந்துட்டு ஒரு சூனியக்காரவங்களா இருந்திருக்காங்க. அந்த சூனியக்காரவங்க வந்து நிறைய மக்களை வந்து அந்த ஊர்ல உள்ள மக்களை ஃபுல்லாமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே இவங்கள மண்ணெண்ணெயோ அல்லது சம்திங் பெட்ரோலோ ஏதோ மண்ணெண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றி அந்த பொண்ணோட அம்மா வந்து கொளுத்திட்டாங்க. கொளுத்தி அவங்கள வந்து இறக்க வச்சிட்டாங்க. இது வந்து இந்த 7 வயசு, அந்த பொண்ணுக்கு 7 வயசாங்க. அந்த 7 வயசு சின்ன பொண்ணு கண்ணு முன்னாடி இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு, அந்த காடுல வந்து எப்படி இருக்கும்னா மரங்கள் ரொம்ப அடர்ந்திருக்குமா. சூரிய ஒளி வந்து உள்ள வந்தா கூட முழுமையா பகல் நேரத்துல உள்ள வராதாம். அப்பயுமே இருட்டாதான் இருக்குமா பகல்லையுமே. அந்த மாதிரி ஒரு காடுல இந்த பொண்ணு உள்ள போயிருக்காங்க. உள்ள போன பொண்ணு திரும்ப வரவே இல்லை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த விலங்குகளாலையும் மிருகங்களாலையும் அந்த பொண்ணு சாப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள மக்கள் எல்லாமே நம்புறாங்க. இந்த கேம் விளையாடுறதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த கேம் விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆன்மாட்ட பெர்மிஷன் கேட்கணும். செகண்ட், இந்த கேமை நீங்க ஒன்ஸ் தான் விளையாடணும், எகெயின் வந்து நீங்க விளையாடக்கூடாது. என்ன ஆனாலும் நீங்க வந்துட்டு கண்ணாடி இல்லாம அந்த உருவத்தை பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. 4வது, திரும்ப திரும்ப அந்த கேமை விளையாடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் கத்தியோ கோவப்பட்டோ பேசக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சார்லட் ஸ்வாப் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன குழந்தை இல்லையா, அதனால அதை வந்து நீங்க சாஃப்டா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் மெயினா அந்த கேம்ல நீங்க அந்த குழந்தைக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கணும். அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டாய்ஸ் எதனாலும் சரி gift வாங்கி வச்சுதான் நீங்க அந்த பொண்ணை வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கேமுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டோர்ல வந்து இந்த கேம் விளையாடும் போது 2 பேரா விளையாடலாம், ஆர் சிங்கிளா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடி முன்னாடி போயிட்டு 2 இதை ஆப்போசிட்டா போட்டுக்கணும், 2 சேரை. அந்த மாதிரி ஆப்போசிட்டா போட்டு 2 பேர் உட்காந்துட்டு அந்த கிஃப்டை வந்து அந்த கண்ணாடி முன்னாடி வச்சிடணுமா. கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு சார்லட் ஸ்வாப் கேன் பி கம் ஃபார் மீ, லெட்ஸ் வி ப்ளே த கேம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணுமா. அப்படி கேட்கும்போது அந்த பொம்மையை அந்த ஆன்மா லைட்டா வந்து நகட்டி வச்சுச்சுன்னா அந்த பொம்மை நீங்க கொடுத்த கிஃப்ட் அந்த ஆன்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வி கேன் கண்டினியூ த கேம். இன்கேஸ் அந்த தள்ளி வைக்காம தூக்கி போடுற மாதிரி இருந்தாலும் அல்லது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி சவுண்ட் இருந்தாலும் நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு மறுநாள் தான் அவளுக்கு வர முடியும். அதுவரை அதுக்குள்ள அதையும் மீறி என்னதான் நடக்குதுன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா
நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிக அளவு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது மெதுவா தள்ளி வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட நீங்க வந்து எல்லா விதமான கேள்விகளும் கேட்க ஆரம்பிக்கலாம். கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு வந்து இப்போ நீங்க மிரர்ல இருக்கீங்கன்னா அந்த ஆன்மாவை நீங்க மிரர்ல மட்டும் தான் பார்க்கணும். எது காரணம் கொண்டும் நீங்க பின்னாடி திரும்பி பார்த்துடக்கூடாது. பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கேம்ல முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, எக்காரணம் கொண்டும் மெழுகுவர்த்தியோ அல்லது நெருப்பாலான பொருட்கள் எதையுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து டார்ச் தான் யூஸ் பண்ணணும் அந்த கண்ணாடியில அடிச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த பொண்ணுடைய அம்மா இறந்தது வந்து நெருப்பால அப்படின்றதால இந்த பொண்ணுக்கு நெருப்பு வந்துட்டு சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி நீங்க கேம் வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சார்லட் ஸ்வாப் ஷால் வி ஃபினிஷ் த கேம் அப்படின்னு நீங்க கேட்கும்போது அந்த ஆன்மா அந்த எதுவுமே ஒரு சவுண்ட் கொடுக்காம அந்த கிஃப்டை வந்து லெஃப்ட் சைடில் அப்படி மூவ் பண்ணுச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வழக்கம் போல் நமக்கு வந்து அந்த கதவு திறந்து மூடுற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அந்த ஆன்மா அந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. எதுக்காக அந்த கேமை நீங்க செகண்ட் டைம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த சார்லட் ஸ்வாப்ன்றது ஒரு சின்ன பொண்ணு. நீங்க எகைன் எகைன் அந்த பொண்ணு கூட விளையாண்டீங்கன்னா அது வந்து உங்களோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படும். அது வந்து அந்த அளவு நல்லா இருக்காது. அது ரியாலிட்டிக்கு ஒத்து வராது. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு கொஞ்சம் ஹாரரான கேம் அப்படின்னு சொல்றாங்க. நான் மென்ஷன் பண்ண கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்ல செலக்ட் பண்ணீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும். ஸோ இப்போ பசங்களுக்குலாம் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடியோ யாராவது சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கமெண்ட்ஸ்ல மறக்காம நமக்கு லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க லைஃப்ல ஏதாவது ரியல் லைஃப்ல ஹாரர் இன்சிடென்ட் நடந்துருச்சு அதை வந்து நான் என்னோட ஸ்டைல நரேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். இங்க எங்கேயாவது நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். நாங்க harnivarsha55@gmail.com அந்த மெயில் ஐடியில ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை நான் ஏன் ஸ்டைல நரேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதை விட ஒரு ஹாரரான தீம்ல அண்ட் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியோடயோ என்ன இதோட மீட் பண்ணலாம் அப்படின்றத நான் போடுறேன். போர்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் கேண்டீஸ். பை.